விஸ்கிங்கிறது தானியங்கள். வோட்கான்னு ஒரு பிராண்டு, அது வந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோலேருந்து தயாரிக்கிறாங்க. ரம் அப்படிங்கிறது வந்து மொலாசஸ். இந்த மொலாசஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, கரும்பு சக்கை. இந்த தயாரிப்பு முறை தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படின்னா 0% நடக்கவில்லை. பிராண்டின்னு போட்டிருக்கு, இதுல வந்து திராட்சை பழம் போட்டிருக்கு. இது வந்து திராட்சையிலேருந்து தான் தயாரிக்கலாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கான், ஒரிஜினல் பிராண்டி மேடு ஃப்ரம் மொலாசஸ். இதுதான் செக் பாயிண்டிங்க, இங்க இதுதான் ஹைலைட். ஆனா அதை அவங்க குட்டியா போட்டிருக்காங்க, ஒரிஜினல் பிராண்டிங்கிறது பெருசா போட்டிருக்காங்க. டேவிட் இல்லை, ராகுல் டிராவிடு, நீலேருந்து நீ வந்து சங்கிலி இல்லை கங்குலி, நீலேருந்து நீ வந்து ரவி மேஸ்திரி இல்லை ரவி சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தண்ணியில் இந்த மொலாசஸோட அந்த ரா மெட்டீரியலை கலந்து பேரை மட்டும் மாற்றி தான் வச்சுருக்காங்க. அதுக்கு ரேஷன் கடைக்கு போனால் கோதுமை சாக்கில் சார்ந்துறாங்க, பச்சரிசி சாக்கில் சார்ந்துறாங்க. ஆனால் அந்த கடையில் போய் நின்னா சர்ப்ளஸாக கிடைக்கும். தே ஓன்ட் சே நோ, இல்லை எங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. உனக்கு என்னடா கல்லுன்னு சொன்னாரடா பிரச்சனை, தென்னம்பால்னு சொல்லு, பணம்பால்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டு சொன்னாரு. அதுதான் அந்த நீ இனிமே சங்கிலி இல்லை நீ கபூலிங்கிற மாதிரி. டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் வெங்கடேஷ் ஐயர், சோசியல் ஆக்டிவிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுல கடந்த 2-3 நாளா வந்து இந்த டாஸ்மாக் ஊழலோட இடி ரைடு வந்து உலுக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றிய விழிப்புணர்வு வந்து மக்களிடம் எந்த வகையில சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கேக்குறது சாதாரண மக்கள், அவங்களுக்கெல்லாம் அந்த விழிப்புணர்வு போய் சென்றடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட். இப்போ என்னன்னா இதுல வந்து இது போய் சேர்ந்திருக்கு, அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு இந்த செய்திகள். அடுத்தது வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்குலாம் போய் சேர்ந்திருக்கு நிச்சயமா, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் குறிப்பா வந்து பெண்களுக்கு போய் சேரல. அதுலதான் நான் கொஞ்சம் இது லேக் ஆகுதோன்னு பாக்குறேன். ஏன்னா இது வந்து நிச்சயமா பெண்களுக்கு தான் போய் சேரணும், ஏன்னா பாதிக்கப்படுறது அவங்க தான். ஸோ இது வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமா இருக்கு. இதை நான் ஒரு வாய்ப்பா கூட நான் பயன்படுத்திக்கிறேன். எப்படி பெண்களுக்கு புரியும்படி எப்படி சார் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது அகைன் நான் என்னோட ஸ்டைல்லே நான் ஒரு ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இதை பண்ணேன். பட் அது ஃபுல்லா ஒளிபரப்ப முடியாது, ஏன்னா அது நான் உள்ள போயிட்டு வந்து நிறைய மதுப்பிரியர்கள், சாரி இங்க வந்து குடிக்கிறவங்கன்னு சொல்லக்கூடாது, அது வேற தப்பா போயிடும். மதுப்பிரியர்கள் நிறைய பார்த்து பேசி ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி கூட என்னோட டீமோட நான் பண்ணேன். அதுல வந்து நிறைய தகவல்கள் வந்து கிடைச்சிது. அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. முதல்ல மேடம், நம்ம இப்போ இந்த நேர்காணல் நம்ம எப்படி கொண்டு போலான்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த தயாரிப்பு, தென் டாஸ்மாக் கடைகள்ல விற்பனை, அதுக்கப்புறம் டாஸ்மாக், அந்த டாஸ்மாக்ங்கிற ஒரு கடையை சுத்தி இருக்கிற காம்பவுண்ட் செவருக்குள்ள என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அந்த செவத்தை தாண்டி ஒரு 100 மீட்டர்ல என்னென்ன நடக்குது, இதை வந்து நான் பார்த்தது. இதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் காட்டுற ஒரு சில விஷயங்கள், நான் இப்போ கொண்டு போனது ஃபுல்லா டாக்குமெண்ட்ரியா காட்ட முடியாது. பட் நான் எடுத்த ஒரு சில அரிய பொக்கிஷன்கள்லாம் நான் இங்க வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம அந்த தயாரிப்பை பத்தி பார்த்துடலாம் மேடம், அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து விற்கிறாங்க, நிறைய மதுபானங்கள் விற்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க, பிராந்தி, விஸ்கி, ரம்மு, வோட்கா அப்படின்னு சொல்லிட்டு, பீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டை விட்டுருவோம், அதை பத்தி எனக்கு தெரியல. திராவிட நாட்கள்லேயே விட்டுருவோமே, அதாவது இங்க தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் கொஞ்சம் விட்டுருவோம். இந்த பெங்களூர் சைட்லாம் போனோம் அப்படின்னா இதை பத்தின முழு விவரங்கள் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த பிராந்தி அப்படிங்கிறது வந்து நேயர்கள் கொஞ்சம் தப்பா நினைக்க கூடாது, நான் பேசுற வார்த்தைகள் கொஞ்சம் இதா இருக்கலாம், அலர்ஜிட்டிக்கா இருக்கலாம். பட் உண்மையை நான் சொல்றேன், இதை கொஞ்சம் நல்லா தெளிவா கேட்டுக்கிட்டீங்கன்னா, முக்கியமா உங்கள் வீட்டுல இருக்கிற தாய்மார்களுக்கு இதை சொல்லுங்க. அப்பதான் வந்து இது என்ன, அது எங்கிருந்து வருது, எப்படி வருதுங்கிறது தெரியும்.
ஓகே. பிராந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இத வந்து திராட்சை பழத்திலேருந்து தயாரிக்கிறாங்க. அத வந்து ஃபெர்மென்ட் பண்ணி, தென் அத டிஸ்டில் பண்ணி, தென் பாட்டிலிங் பண்ணி, அதுக்கப்புறமா கடைக்கு வருது. அதேபோல விஸ்கிங்கிறது தானியங்கள். எஸ்பெஷலி இந்த தானியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அ அ பார்லி, வீட், கார்ன் இது மாரி டிஃபரெண்ட்டா வந்து தயாரிக்கிறாங்க. ஆ அதுக்கப்புறமா வந்து வோட்கான்னு ஒரு பிராண்ட். அது வந்து உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோலேருந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த ரம் அப்படிங்கிறது வந்து மொலாசஸ். இந்த மொலாசஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆ கரும்பு சக்கை அதுலேருந்து தயாரிக்கிறாங்க. ஆ இந்த தயாரிப்பு முறை தமிழ்நாட்டுல நடக்குதா? அப்படின்னா 0% நடக்கவில்லை. அதுதான் உண்மை. இப்ப இதுதான் இங்க மேட்டர். இப்ப என்னன்னா, நம்ம அந்த கடைக்கு போனோம்னா, அவன் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்காங்க. நெறையா. ஒருத்தவங்க வந்து, "சார் இத குடுங்க, சார் அத குடுங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. ஆ அதுல வந்து நான் இது எல்லாமே கீழ இருந்து எடுத்துட்டு வந்தது தான். இதுல பார்த்தீங்கன்னா, இது இது வந்து பிராண்டின்னு போட்டிருக்கு. இதுல வந்து திராட்சை பழம் போட்டிருக்கு. இது வந்து திராட்சையிலேருந்து தான் தயாரிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு கீழயே என்ன போட்டிருக்கான், ஒரிஜினல் பிராண்டி மேடு ஃப்ரம் மொலாசஸ் பிரெட். இதுதான் செக் பாயிண்ட் இங்க. இங்க இதுதான் ஹைலைட். ஆனா அத அவங்க குட்டியா போட்டிருக்காங்க. ஒரிஜினல் பிராண்டிங்கிறது பெருசா போட்டிருக்காங்க. இது என்ன இங்க நடக்குதுன்னா, நம்ம தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் எல்லா மதுபானங்களும் மொலாசஸ்ல இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. மொலாசஸ்னா கரும்பு சக்கையிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. அந்த கரும்பு சக்கையிலிருந்து வர ஒரு ரா மெட்டீரியல், மேபி எத்தனால்ன்னு சொல்லலாம். அந்த ரா மெட்டீரியல வாங்கி ஒவ்வொரு பானத்துக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அதுல கலந்து, அதுக்கு ஒரு சில கலரிங்க கலந்து, அத வந்து அ டிஸ்டில்லர்ஸ் கிட்டேருந்து பாட்டிலிங் பண்ணி கடைகளுக்கு வருது. இது வந்து நம்ம அந்த சத்யராஜ் வடிவேலு காமெடி மாரி. நம்ம வந்து இன்னிலேருந்து நீ வந்து டேவிட் இல்ல ராகுல் டிராவிடு. இன்னிலேருந்து நீ வந்து சங்கிலி இல்ல கங்குலி. இன்னிலேருந்து நீ வந்து ரவி மேஸ்திரி இல்ல ரவி சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே தண்ணீல இந்த மொலாசஸோட அந்த ரா மெட்டீரியல கலந்து கலந்து பேர மட்டும் மாத்தி தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த கடைகளுக்கு போம்போது ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, "சார் எனக்கு இது இல்லையா?" "ஐய்யயோ! இது இல்லையா? அது குடுங்க." எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. "டேய் எல்லாமே உன்ன தான்டா நீ குடிக்கிறது" அப்படின்னுட்டு. ஸோ ஏன் அப்படின்னா, இங்க வந்து ரா மெட்டீரியல் நமக்கு அது நெறைய கிடைக்கிறதுனால, அத வந்து உபயோகிக்கிறாங்க. தப்பு கிடையாது. தாராளமா உபயோகிக்கலாம். அதுக்காக ஒரு மனசாட்சி வேண்டாமா? நீ அதுக்கு ஏன் வேற வேற பேர வச்சு வைக்கிற? என்ட்ட இருக்கிறது இது ஒண்ணு தான். அதையே குடுத்து தொலையலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடுக்கலாம். பட் அவங்க வந்து இந்த மாரி ப்ராசஸ்ல தான் இது பண்றாங்க. வித்துட்டு இருக்காங்க. இதுல இந்த நான் சொன்ன ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ் பண்ணியே விக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். எ இது வந்து இது வந்து ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாது மேடம். சாதாரணமாவே ப்ராசஸ் கிடையாது. ஒரு டப்பா தயிர்லயே நம்ம பால கலந்து அது புளிக்கிற வரைக்கும் வைக்கிறோம் அப்படின்னா, அதுல ஒரு ஆல்கஹால் கன்டென்ட் வருது. உருவாகும். ஒரு வகையான ஆல்கஹால். ஐ வில் நாட் சேயிங் எக்ஸாக்ட்லி எத்தனால் ஆர் மெத்தனால். சம் சார்ட் ஆஃப் ஃபெர்மென்டேஷன் இஸ் ஹேப்பனிங். அதே மாரி பார்த்தீங்கன்னா, புளிச்ச மாவுன்றோம். நம்ம புளிச்ச மாவுன்னு டீசென்ட்டா சொல்றோம். ஆனா, அதுல வந்து சம் ஃபார்ம் ஆஃப் ஏதோ ஒண்ணு இதாகுது. இது எல்லாமே ஒரு ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ் இட் வில் டேக் அ லாங் டைம். அந்த ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ் முடிச்சு, அத வந்து எடுத்து, அத டிஸ்டில் பண்ணி குடுக்குறாங்க. ஒரு அருமையான வீடியோக்கள்லாம் நான் பார்த்தேன். ஒரு சில நாடுகள்ல. ஏன் இங்க இருக்கிற கோவால கூட அந்த மாரி வீடியோக்கள்லாம் வருது. என்ன அப்டின்னா வந்து தே ஆர் கிவிங் கப் ஆஃப் அந்த இத குடுத்து வந்து டேஸ்ட் பண்ண சொல்றாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு, இது நல்லா இருக்கு. இது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரிஜினலா ஒரு பழங்கள்ல இருந்தோ, ஒரு தானியங்கள்ல இருந்தோ, ஒரு பொட்டேட்டோ, ஒரு வெஜிடபிள்ல இருந்தோ வர்றதுனால, அ அது வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டேஸ்ட்ட குடுக்குது. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஏதோ சம் ஹேப்பனிங் ஆன் த மைண்ட். தட்ஸ் ஃபைன். அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல வந்து சாப்பிட முடியாதாம். ஏ ஏ ஏன் அப்படின்னா, அ இது எல்லாமே ஒரு வெஜிடபிள் ப்ராசஸ். வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட்ஸ் ப்ராசஸ் பண்றதுனால, உங்களுக்கு வயிறு நெறஞ்சிரும். ஆர் இட் வில் மேக் யூ ஸ்லீப் அண்ட் யூ வில் ஸ்லீப். அதே மாரி தான். ஆனா, இந்த மாதிரி எத்தனால வந்து ஒரு தண்ணீல கலந்து நம்ம குடுக்கறதுனால, அ இது வந்து நம்மளுடைய மூளைக்கும், தென் கல்லீரலுக்கும் நிச்சயமா பாதிப்பு உண்டாக்குது. அப்ப மறுநாள் வந்து அந்த மதுப்பிரியனுக்கு திரும்ப அத போயிட்டு எனக்கு சாப்பிட்டா தான் அது எனக்கு சரியாகும். அந்த 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 கிடினஸ் அப்படிங்கிற ஒரு நெலைம அவனுக்கு வருது. இது வந்து நாங்க கலெக்ட் பண்ண அ ஒரு இன்ஃபர்மேஷன். ஆ இதெல்லாம் வந்து டாஸ்மாக்ல.
அண்ட் இதுதான் வந்து தயாரிப்பு முறை. தயாரிச்சு இப்போ வந்து கடைகளுக்கு வந்துடுது. இப்போ இங்க ஒரு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, போன வாரம் எங்க வீட்ல நாங்க ரேஷன்ல வாங்கி தான் சாப்பிடுறோம். சாப்பிட ஒரு புழுங்கல் அரிசிலாம் வந்ததுன்னா, பக்கத்துல கஷ்டப்படுறவங்க அவங்க இருக்காங்க. அவங்க சாப்பிடுவாங்க குடுத்துருவோம். நாங்க வந்து பருப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பச்சை அரிசிலாம் யூஸ் பண்ணுவோம். கோதுமை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ரேஷன் கடைக்கு போனா, கோதுமை ஸ்டாக் இல்ல சார்ன்றாங்க. பச்சரிசி ஸ்டாக் இல்ல சார்ன்றாங்க. ஆனா அந்த கடையில போய் நின்னா சர்ப்ளஸா கிடைக்குது. தே வோன்ட் சே நோ. இல்ல. எங்கள்ட்ட அது இல்ல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாரி வாங்குறவங்களும் அது இல்லையா, இது குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. ஸோ சர்ப்ளஸா கிடைக்குது. ஸோ வியாபாரம்ங்கிறது தடபடவே இல்ல. அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தயாரிப்பு முறை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கடைகளுக்கு வந்தது பார்த்துட்டோம். இங்க தான் வந்து இந்த ஈடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நீங்க சொன்னது. அதாவது பாட்டிலுக்கு ரூ. 10க்கு ரூ. 10 மேல விக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. ஆமா, அது விக்கிறாங்க. இது வந்து ரூ. 140 இது போட்டிருக்கு. இதுக்கு வந்து ரூ. 150 விலை வச்சு தான் விக்கிறாங்க. அது உண்மைதான். அத பத்தி நெறைய பேர் பேசுறாங்க. நெறைய YouTubeல பேசுறாங்க. அதனால அத பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா இத தவிர நெறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடக்குது. அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்க விற்பனை மட்டும் இல்ல, அந்த என்டயர் ஏரியாக்குள்ளேயே ஒரு பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்ல வந்தேன். சரிங்க. இப்போ வந்து இத வாங்கிர்றாங்க. இது வந்து கான்சன்ட்ரேட்டட்ங்க இது ஆக்சுவலி. இது இது வந்து நீங்க வந்து தண்ணி ஊத்தாம இத வந்து குடிக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, அந்த மதுப்பிரியர்கள் அங்க வந்து பார்கள் நடத்துறாங்க. அந்த பார்கள்ல ஒரு பொட்டி கடை மாரி அங்கேயும் வலை போட்டு பொட்டி கடை மாரி உள்ளுக்குள்ள நடத்துறாங்க. அங்கேயும் உள்ளுக்குள்ள ஹோட்டல்கள்லாம் நடத்துறாங்க. இங்க ஒரு விஷயம், இதுவும் நெறைய ஒரு 2, 3 பேர் பேசியிருக்காங்க. நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன். ஆ 100 அவுட் ஆஃப் 100% 83% லைசென்ஸ் இல்லாம தான் அந்த பார்கள் நடைபெறுகிறது. 17% தான் லைசென்ஸோட நடைபெறுகிற பார்கள். அதுவும் அந்த 17% என்னன்னு கேட்டீங்கன்னா, சிட்டி சென்டர்ல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, இது மாதிரியான முக்கியமான ஏரியாக்கள்லாம் இருக்கிறது இல்லையா? கேள்வி எழுமே அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துலலாம் வந்து லைசென்ஸ் வாங்கி நடத்துறாங்க. 83% பார்கள் லைசென்ஸ் இல்லாம தான் நடக்குது. அந்த 83ல ஒரு பாருக்கு தான் வந்து நாங்க விசிட் போனோம். ஆ நாங்க வந்து அந்த இதுக்கு அந்த 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 டாக்குமெண்ட்ரி பண்ணறதுக்கு போனோம். ஸோ இது கான்சன்ட்ரேட்டட் அப்படிங்கிறதுனால அங்க வந்து தண்ணீர் வாங்குறாங்க. அதுல வந்து கலந்து சாப்பிடுறதுக்கு. இதுல ஒரு சின்ன காமெடி. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில். 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எவ்வளோங்க மேடம்? இப்ப வெளிய நம்ம போவோம், நமக்கு தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எவ்வளோங்க மேடம் இருக்கும்? ரூ. 10. ரூ. 10. ரூ. 20க்கு விக்கிறாங்க மேடம் இந்த பாட்டில. இந்த 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில ரூ. 20க்கு விக்கிறாங்க. இதுலயே எம்ஆர்பி ரூ. 10 தான் போட்டிருக்கு. எத்தனை பேர் இதுல எம்ஆர்பிக்கு மேல ரூ. 10 வாங்குறோம்னு நம்ம இங்க பேசிட்டு இருக்கோமே. ஒரு தண்ணி பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 10 வாங்குறாங்க மேடம். ரூ. 20க்கு வாங்குறாங்க. இந்த பாட்டில் பேர் பரவசம். நல்ல பேர்ல? இந்த பாட்டில் பேர் பரவசம். ரொம்ப அருமையான பேரு. பரவசம்ங்கிற பாட்டில ரூ. 20க்கு வாங்குறாங்க. சரி. இது வாங்கியாச்சு, இது வாங்கியாச்சு. இத எதுலயாவது ஊத்தி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மேடம், இது மாரி ஒரு கப்பு ஒண்ணு விக்கிறாங்க மேடம். இது எல்லாமே நான் பொறுக்கிட்டு வந்தது தான். நான் என்ட்ட காசு குடுத்து வாங்குற அளவுக்கு நான் பணக்காரன் இல்ல. அதனால இதோட ரேட் மட்டும் கேட்டுக்கிட்டேன். இது வந்து ரூ. 10. இதோட அடக்க விலை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரூ. 2? கண்டிப்பா. அதோட கீழ இருக்கும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான் மேடம். ரூ. 2 இந்த வாட்டர் கப் ரூ. 10க்கு விக்கிறாங்க மேடம். நம்ம எவ்வளோ பேரு எம்ஆர்பிக்கு மேல ரூ. 10க்கு குடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இத பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த எம்ஆர்பிக்கு மேல இதெல்லாம் குடுக்குறோமே, இதெல்லாம் என்னது? சரி இத விடுங்க. நான் சாப்பாட்டு பொருளுக்கு வரேன். இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வயிறு எரியுமே, எனக்கு ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் மாரி ஏதோ வாங்குறாங்க. இது ஒரு 10 கிராம் இருக்கு மேடம். கரெக்ட்டா நான் வீட்டுக்கு வந்து அளவு எடுத்து பார்த்தா 10 கிராம் இருக்கு இந்த மிக்சர் பாக்கெட்டு. இது பேர் எனக்கு சரியா தெரியல. மிக்சர்னே வச்சுக்கிறேன். ரூ. 10 இது வந்து இதோட ரேட் வந்து ரூ. 10ங்க. நாம எவ்வளோ பேரு லேஸ் பாக்கெட்ல காத்தடிச்சு விக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இத வந்து யோசிக்காம வாங்கிட்டு போறாங்க சாப்பிடுறதுக்கு. இந்த ரூ. 10 குடுத்து இத வந்து வாங்கிட்டு போறாங்க. ஒரு மதுப்பிரியன் அ அ நாங்க பேசின ஒரு மதுப்பிரியர் வந்து 2 வேளை குடிக்கிறவரு. காலையில அவர் மது அருந்திவிட்டு வேலைக்கு போகிறார். சாயங்காலம் சம்பளம் வாங்கிட்டு வந்து அவர் வந்து மது அருந்துகிறார்.
இப்போ இது ஒரு 150, மொத்தமா 50, ரூ. 200 காலையில அவர் வந்து அ அ தேத்த சாப்பிடுறாரு. சாயங்காலம் வேலைய விட்டுட்டு வந்துட்டு ஒரு ரூ. 200 சாப்பிடுறாரு. அவருக்கு சம்பளம் ஒரு ரூ. 500 சித்தாளு இந்த மாரி யாராவது இருக்காங்க அப்படின்னா, ரூ. 400 ஒரு நாளைக்கு அவருக்கு இதுக்கே போயிடுது. ரூ. 400 இதுக்கே போயிடுது. ரூ. 400 நான் இதுக்கு போகுது அப்படின்னு சொல்றேன்னா, ரூ. 400 யாருக்கு போகுதுங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. அது யாருக்கு போகுதுங்கிறது எனக்கு தெரியல. அது ரொம்ப என்னால நோண்டவும் முடியாது. ஏன்னா நான் ஐ அம் நாட் பொலிட்டிக்கலி பவர்ட் பெர்சன். நானும் ஒரு நார்மல் பெர்சன் தான். ஆனா சமுதாயத்து மேல ஒரு பற்றுள்ள பெர்சன்ங்கிறதுனால இத போய் தெரிஞ்சுக்கிட்டு வரேனே தவிர, இதுக்கு இன்னும் நான் உள்ள போனேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு ஆபத்தா முடியுங்கிறதுனால நான் இதோட நிறுத்திக்கிட்டேன். இது யாருக்கு போகுது அப்படிங்கிறது ஈடி முடிவு பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு காலையில நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. நீங்க பார்த்தீங்களா? பார் டெண்டரில் அ முறைகேடு 30% 40% முறைகேடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா இன்னைய வரைக்கும் நம்ம பாட்டிலுக்கு மேல 10ன்னே பேசிட்டு இருக்கிறோம். இந்த உணவுப் பொருட்கள், இந்த தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு ரூ. 10 எக்ஸ்ட்ரா குடுத்து வாங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையும் போய் நம்ம மக்கள் வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பார். அ ஸோ நம்ம வந்து தயாரிக்கும் முறை, விற்பனை முறையும் பார்த்தாச்சு. இப்ப பார்கள்ல இது மட்டும் இல்லை. உணவுப் பொருட்களும் கிடைக்கிறது. அதுவும் பட்டியல் இல்லாம தான் இருக்கு. நான் சென்ற 83% ஒரு பார் இருக்கு இல்லையா? பட்டியல். உங்களுக்கு எல்லா இடத்துலயும் டாஸ்மாக்னாலே பட்டியல் போடணும். இந்த பாட்டில் இவ்வளோ ரூபாய், இந்த பாட்டில் இவ்வளோ ரூபான்னு பட்டியல் போடணும். யாரும் போடுறது கிடையாது. சரி ஓகே. உணவுப் பொருட்களுக்காக நீ போடுறியா? அதுவும் கிடையாது. எதுக்குமே கிடையாது. அங்க உள்ளுக்குள்ள அ இன்னும் பாருங்க, அவங்க வந்து ஃப்ரூட் சாலட் விக்கிறாங்க மேடம். அ அது வந்து வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரூ. 80 ரூ. 80 ஆ அவர் அந்த ஃப்ரூட் சாலட் தயாரிக்கிற முறைய பார்த்தேன். எனக்கு அப்படியே அ ரொம்ப ஆனந்தமா இருந்தது. இதுக்கெல்லாம் எதுக்குடா 5 ஸ்டார் ஹோட்டலு இதெல்லாம் வச்சுட்டு நடத்திட்டு இருக்கீங்க. இங்க வந்து பாருங்கடாங்கிற மாதிரி, அவருக்கு வந்து ஒரே ஒரு ஃபேன். அந்த ஃபேன் வந்து பார்த்தா ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும். ஸோ அவர் வேர்த்து கொட்டுது. அ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தர்பூசணி, பைனாப்பிள் பழங்கள்லாம் வந்து ஈக்கள், எறும்பு, கொசு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. பாவம் அந்த ஜீவராசிகள்லாம் தொரத்தி விட்டு, "ஏய் போடா! சார் வேணுங்கிறாரு. நீ போய் சாப்பிட்டுட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அதெல்லாம் தொரத்தி விட்டு, அத வந்து கட் பண்ணி ஒரு சின்ன கப்புங்க மேடம். ஒரு சின்ன கப்பு. அது வந்து நம்ம ரூ. 20 பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் போட்டு விப்பாங்க. அதே அளவு தான். அத வந்து ரூ. 80 அவங்க வந்து போட்டு குடுத்தாங்க. அது அவ்ளோ குவாலிட்டியா இருந்தது. அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, அணில் கடித்த பழம் எவ்வளோ ருசியா இருக்கும்னு. அது மாரி எறும்பு, கொசுவெல்லாம் சாப்பிட்ட பழங்கள் எவ்வளோ ருசியா இருக்கும். அது மாரி வந்து குடுக்குறாங்க. அது அது போக அ ம் அ முட்டைகள் விற்பனை. இந்த முட்டைகள் விற்பனைய பத்தி இன்னொரு விஷயம் இருக்கு. அத நான் பப்ளிக்கா சொல்ல முடியாது. மேபி அப்கமிங் இன்டர்வியூஸ்ல நான் ஏதாவது விஷயம் நான் சொல்ல வரும்போது நான் சொல்றேன். ஆ அதுக்கப்புறம் மாமிசம் சாப்பிடுற பழக்கம் எனக்கு கிடையாது. என் ஃப்ரெண்டு கிட்ட சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்தாங்க. அவன் சாப்பிட்டுட்டு, "சார் இது வந்து சிக்கனே கிடையாது" அப்படின்றான். அப்ப வேற என்ன? காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வருங்கிற மாரி தூக்கி போட்டு வெளில வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு. ஒரு அதிகாரி கஷ்டப்பட்டு ஒரு 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 விவசாயி ஒரு இடத்திலிருந்து தர்பூசணிய லாரியில ஏத்திட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஓரமா போட்டு, அவன் வந்து ஒரு 1 கிலோ ரூ. 10க்கு வித்துக்கிட்டு இருக்கான். அத போய் ஒரு அதிகாரி பார்த்து, "நீ என்னடா தூய்மையா வித்துட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையும் நடு ரோட்ல போட்டு உடைச்சாங்களா இல்லையா? அந்த மாரி அதிகாரி ஏன் இந்த மாரி உணவு விற்பனை இடத்துக்கு போறது கிடையாது? அரசியல். இது உள்ளுக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. இது தோண்ட தோண்ட பூதங்கள் கிளம்புற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். அந்த தயாரிக்கும் முறை, விற்பனை முறை, பார்கள் முறை முடிஞ்சு போச்சா? அடுத்ததுங்க நான் வந்து இந்த இது இந்த இந்த கேட்ட விட்டு வெளிய வரேங்க. ஒரு வயசான அம்மா வந்து சுண்டல் வித்துக்கிட்டு இருக்காங்க ரூ. 5. அவங்க சுண்டல் விக்கிறாங்க. பக்கத்துல ஏதோ இருக்காங்க போல இருக்கு வீட்ல. அவங்க வந்து சுண்டல் விக்கிறாங்க ரூ. 5. அவங்கள வந்து அந்த பார்காரங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க. "எம்மா இங்கெல்லாம் விக்காத எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட வாங்கிட்டு உள்ளுக்குள்ள வந்தவங்கள்ட்ட, "யோவ்! வெளி பொருட்கள்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கேன்ல, தூக்கி போட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, அத கண்ணுக்கு முன்னாடியே தூக்கி எறிஞ்சுட்டு, அ அந்த மதுப்பிரியர் உள்ளுக்குள்ள வராரு.
அ இதுக்கு யார் ரூல் போட்டது இது உனக்கு? நீயே வந்து அ ப ப ப போலித்தனமா ப ப அரசாங்கத்துக்கு தெரியாம திருட்டுத்தனமா நீ வந்து பார் வச்சு நடத்திட்டு இருக்கிற. இதுல நீ வந்து ஒரு போர்டு வேற போடுவ. வெளிப்பொருட்கள் உள்ள வரக்கூடாதுன்ட்டு. ஒரு வயசான ஒரு சுண்டல் வித்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள நீ விரட்டிட்டு இருக்கிற. உள்ளுக்குள்ள வரவன்ட்ட வந்து நீ வெளிப்பொருட்கள உள்ள கொண்டு வராதன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கிற. யாரு உனக்கு இந்த உரிமையெல்லாம் குடுத்தது? அவ்ளோ கோவம் வந்தது எனக்கு, என் நண்பர்களுக்கெல்லாம். ஆனா எங்களால பேச முடியாது. ஏன்னா, தே லுக்ஸ் லைக் ரவுடீஸ் அவ்வளோதான். இன்னும் பச்சையா சொல்லப்போனா அதுதான். குண்டாஸ் அவங்கலாம். இதெல்லாம் அரசியல் பின்புலம் இல்லாம பண்ணவே முடியாது. இந்த இந்த அரசியல் பின்புலத்துல வந்து பாஜக இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். இருக்கலாம். பாஜக இருக்கலாம். பாவம். அவங்க தான் வந்து இங்க இருக்கிற அட்டகாசம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கூட இருக்கலாம். நான் வேற எந்த கட்சியும் நான் வம்பு இழுத்து நான் அடி வாங்க விரும்பல. அதனால வந்து பாஜகன்னே நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் அதானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு அநியாயங்கள் அங்க வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த 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 வரிசையா நம்ம உள்ள இருந்து போயிட்டு எல்லாத்தையும் வெளிய அப்படியே பார்த்துட்டு வந்து இது விஷுவலைஸா நீங்க பார்த்துருக்கலாம். இதுல இன்னொரு கடைசியா ஒரு கொடுமை நடக்குது மேடம். நீங்க அ கே நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா? இது மாரி ரூ. 10 அது ஏதோ பாட்டில திருப்பி குடுத்தா ரூ. 10ன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஏதாவது போட்டாங்களா? ஏப்ரல் அ மாதத்துல? ஆமா சார். பாட்டில திருப்பி நீங்க நென குடுத்தா 10 நீங்க நீ நீங்க நீங்க நெனைக்கிறீங்களா? யாராவது வந்து கு குடிச்சிட்டு இந்தாப்பா ப ப ப பாட்டில்ல ரூ. 10 குடுப்பா அப்படின்னு சொல்லி யாராவது குடுப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? ஒரு பாட்டில குடுத்துட்டு ரூ. 10 நடக்கல. அந்த மதுப்பிரியர்கள் அத வந்து ருசிச்சு சாப்ட்டு அத தூக்கி போட்டு போயிர்றாங்க. அத தூக்கி போட்டு போயிர்றாங்க. ஆ இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆ அந்த சமுதாய பேர நான் சொல்லக்கூடாது. நமக்கு நம்ம அதாவது ஒ ம் கு குறிஞ்சி நில மன்னர்கள்னு சொல்றவங்க. முருகரோட வழி வந்தவங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த இனத்தவர்கள் தான் வந்து ஒரு ஒரு சைக்கிள் வச்சுட்டு 3 கால் சைக்கிள் வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா ரோட்ல? ஆ ரோட்ல உள்ள யாரும் பேப்பர்கள்லாம் பொறுக்கி, ஆ பாட்டில்கள்லாம் பொறுக்கி, சார். அவங்கள அவங்கள வந்து தே ஆர் யுட்டிலைசிங். தே ஆர் யுட்டிலைசிங் சிம்ப்ளி. அந்த பார் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்க ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு வந்து, உள்ளுக்குள்ள அந்த மூட்டைகள குடுத்து, அதுக்கு பணம் வாங்கிட்டு போறது கிடையாது. அவனுக்கு ஒரு குவார்ட்டர் பாட்டில் இலவசமா குடுக்குறாங்க. அத வாங்கிட்டு போறான். ஏன்டா உங்கள அந்த அந்த கஷ்டப்படுறவங்கள, ரோட்டோரமா குடிசை நடத்திட்டு இருக்கிறவங்கள, உங்கள படிக்க வைங்கடான்னா, நீ அவன ஏதோ போய் பொறுக்கிட்டு வர சொல்ட்டு, அவனுக்கு வந்து குடிக்க வச்சுட்டு இருக்கிற ஒரு பாட்டில நீ வந்து சும்மா குடுத்து. இது நான் சொல்றது ஒரு தனிப்பட்ட அ டாஸ்மாக் பார்ல கிடையாது. இதுக்காக யாரும் மெனக்கெட்டு ஒரு தனிப்பட்ட பார்க்குலாம் போகணும்னு அவசியமே கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு டாஸ்மாக்குள்ள நுழைஞ்சாலே உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நிச்சயமாக தெரியும். நான் முடிஞ்சா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவே அனுப்புறேன். அந்த அந்த பார்கள்லாம் எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நிக்க முடியல நம்மளால. அது ஒரு நிக்க முடியல. அதுல அவ்வளவு நாற்றம், அவ்வளவு குப்பைகள். நீ ஒவ்வொன்னுத்துக்கும் ரூ. 10 கூட வாங்குற இல்ல. ஒரு நாளைக்கு 1000 பேருன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் ரூ. 10 அந்த கால்குலேஷன்லாம் போட்டு எனக்கு தல சுத்திருச்சு நேத்து. இது எப்படி நான் சொல்றது? 4 பில்லியன், 4 மில்லியன்னு சொல்றதா? 8 மில்லியன்னு சொல்றதா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு சுத்தம் பண்ண கூட முடியல உங்களால? சுத்தம் பண்ண வேண்டியது தானே? சுத்தமாவே இல்ல. அவ்வளவு நாஸ்தியா இருக்கு. உனக்கு வந்து குடிமகன்கள்லாம் அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க. மது பிரியர்கள் சாரி. இதுல கேவலமா வேற நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு பட்டப்பேரு வேற. மது பிரியர்கள், திருமணம் கடந்த உறவு அப்படின்னு இவங்க வந்து ஒரு பேர் குடுப்பாங்க. அத வச்சு தான் நம்ம வந்து கூப்பிடணும். இல்லன்னா அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் ஆயி போயிரும். ஏன் நீ பண்றத விடவா நாங்க வந்து கெட்ட பேரா இப்ப இங்க வந்து இது இது சொல்றதுனால கெட்ட பேரா? நீ அவன வந்து தப்பா உபயோகிக்கல நீ. நான் யாரையும் பேர் குறிப்பிட்டு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அது யாருன்னு தெரியல. அது யாரா கூட இருக்கலாம். ஏதோ சம் எக்ஸ், ஒய், இசட்டா கூட இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கோவத்த நான் இங்க சொல்லி தான் ஆக வேண்டியதா இருக்கு. ஏன்னா கண் எதிர்க்க பார்த்தது. இதுதாங்க மேடம் தயாரிப்பு முறை, விற்கும் முறை, உள்ள பார்களின் முறை. அந்த காம்பவுண்ட விட்டு தாண்டினா, இந்த இந்த சமுதாய மக்கள்லாம் வந்து எவ்வளோ கீழ்த்தரமா அவங்க நடத்துறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து, இது எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணம்.
முன்னுதாரணம் இது நான் இப்ப எடுத்த வீடியோ எல்லாம் போடக்கூடாதுன்னு பாக்குறேன். எல்லாத்தையும் பிளர் பண்ணிட்டு தான் போடணும். பாவம் எல்லார் முகத்தையும் நான் காட்டக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 கேவலமான முறை தான் நடந்துகிட்டு இருக்குது. இதுல வந்து நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது நாட் ஒன்லி டாஸ்மாக் பார், வி ஹேவ் சம்திங் ஒன் கால்ட் 11 to 11 பார். அது பாத்தீங்கன்னா காலை 11 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அது என்னன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இயங்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் வந்து கரெக்டா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அங்க வந்து நீ சொன்ன பிராந்தி, கிரேப்ஸ் பிராந்தி அண்ட் இது கிரைன் விஸ்கி, பொட்டேட்டோ வோட்கா தான் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க. அங்கேயும் இதே தான் கிடைக்குது. ஆனா என்ன, இப்போ காசு உள்ளவங்க, இப்போ கொத்தனார் வேலைக்கு போறவங்களா இருந்தா அங்க போறாங்க. அவங்க காலைல பாவம் சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ அவங்க உடம்பு வலினால அவன் போய் உழைச்சிட்டு திரும்ப வந்து சாப்பிட்டு வரான். இங்க உள்ளவங்கலாம் வந்து பணம் படைத்தவர்கள் அந்த 11 to 11 பாருக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வராங்க. அங்க வந்து என்ன காலையில 11 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்குமே கிடைக்குது. பயங்கர காஸ்ட்லியா தான் அதுக்குள்ள விக்கிறாங்க. அத பத்தி நம்ம பேச தேவையில்ல. ஏன் அப்படின்னா, அவங்க முறையா லைசென்ஸுக்கு பணம் கட்டி அவங்க வந்து அந்த பார நடத்திட்டு இருக்காங்க. அதனால அத பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா இன்னொரு விஷயத்த பத்தி பேசியே ஆகணும். இந்த இந்த நான் 11 to 11 பார்ன்னு அதுக்கு பேரே வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல ஆக்சுவலி. உங்களுக்கு என்ன லைசென்ஸ் வேணும் சார்? 11 to 11 லைசென்ஸா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாரி ஆ உங்களுக்கு இது 12 to 10 லைசென்ஸ் கூட நாங்க குடுப்போம். அது என்னது? இந்த லோக்கல் இருக்கு இல்லையா? அங்கங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா? டாஸ்மாக்ன்னு பச்சை கலர் போர்டு போட்டு, அந்த பாருக்கு வந்து தே ஆர் கிவிங் 12 to 10 லைசென்ஸ் குடுக்குறாங்க. ஆனா, அவங்க வந்து 12 to 10 மட்டும் நடத்துறது கிடையாது. ஏன்னா மக்கள்லாம் பாவம் உழைச்சிட்டு வராங்க. அவங்கள போய் இப்ப 10லேருந்து 12 மணி வரைக்கும் சாரி 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நான் வந்து குடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஏமாத்தக்கூடாது இல்லையா? அதனால வந்து உங்களுக்கு வந்து 10 to 12ன்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. அது அது வந்து இன்னும் பெரிய அது இப்ப காமெடி அது. அதுல பார்த்தீங்கன்னா, இதனுடைய மதிப்பு வந்து ரூ. 140 அப்படின்னா வந்து அந்த 10 to 12 அந்த பிளாக்ல விக்கிறது வந்து ரூ. 250. 110 எக்ஸ்ட்ரா வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. அதையும் குடிக்க ஆள் இருக்கு. அதையும் யார் குடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த காலையில வேலைக்கு போறவங்க தான் வந்து குடிச்சிட்டு போறாங்க. அதுக்கு நம்ம பெரியசாமி ஐயா கூட ஒரு ஐடியா குடுத்தாரு. நம்ம ஏன் வந்து 90 எம்எல்லா விக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா குடுத்தாரு. நல்ல ஐடியா. இப்படிலாம் யோசிக்கணும் ஆனா. நிறுத்தணுங்கிற புத்திக்கு மட்டும் வந்துரக்கூடாது நம்ம பாவம். நிறுத்தணுங்கிற புத்தி வந்தா அதுக்கப்புறம் எங்கேருந்து வருமானம் வர்றது? அதனால வந்து நாங்க 90 எம்எல் பேக் குடுக்குறோம். சரி அது கிடக்குது. அது அவங்க குடுத்தா குடுக்குறாங்க. அது வித்தா விக்கிறாங்க. ஏதோ பண்றாங்க. ஆனா இந்த 10 to 12 பார்ல கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ரேட் வச்சு விக்கிறாங்க. அதையும் வாங்கி சாப்பிடுறதுக்கு ஆள் இருக்கு. நீ மூடி வச்சன்னா அவன் ஏன் வரப்போறான்? என் கேள்வி அதான். நீ மூடி வச்சன்னா அவன் ஏன் வரப்போறான்? கொரோனா பீரியட்ல 1 வருஷம் தெளிவா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சே ஒரு 2, 3 இப்போ டெய்லியே மது அருந்தவர்கள்லாம் வந்து தெளிவா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் உயிர்லாம் போயிடல. நல்லா ஒரு 2 நாளைக்கு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு நான் பார்த்தேன். எங்கேயாவது கிடைக்குமான்னு போய்லாம் அலைஞ்சுட்டு போலீஸ்லலாம் மாட்டுனாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நார்மல் ஆயிட்டாங்க. வீட்ல வந்து கஞ்சி சோறு சாப்பிட்டு ப ப இது நல்ல சாதம் சாப்பிட்டு நல்லா தான் இருந்தாங்க. நீ திறந்து வச்சிருக்கிற, அவன் வந்து சாப்பிடுறான். வாழை மரம் இருக்குல்ல, வாழை மரம் பார்த்தீங்கன்னா, அதோட ஒவ்வொரு பாகமும் வந்து ஒரு இது காசு நமக்கு. அந்த வாழை தண்டா இருக்கட்டும், வாழை பழமா இருக்கட்டும், இல்ல வாழை காயா இருக்கட்டும், இல்ல வ இலையா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து காசு தான் சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல இந்த பாட்டிலோட மூடி கூட காசு. இத வந்து தனியா ஒரு மூட்டைக்குள்ள போட்டு வச்சு எடுத்துட்டு போறாங்க. அது யார் எடுத்துட்டு போறாங்க? எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. இப்ப நான் அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ இந்த ஒரு பாட்டில வந்து ரீபாட்டிலிங் பண்றாங்க மேடம். 8 முறை பண்ணலாமா இத ரீபாட்டிலிங். ஆ ஆனா அவங்க எத்தன முறை பண்றாங்கங்கிறது நமக்கு என்ன கவுண்டா தெரிய போகுது? இங்க என்ன எனக்கு என்ன நம்பரா எழுதி வச்சிருக்கான்? இது 6வது முறை, இது 8வது முறை, இதுக்கு மேல இதை குடிக்க வேண்டாம்னு யாராவது எழுதியா வச்சிருக்கான்? ஆனா இது போய்க்கிட்டே இருக்கு. இது இது திரும்ப அந்த டிஸ்டில்லிங் கம்பெனிக்கு போயிட்டு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு.
ஆனா ரேட் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு நீங்க புதுசா பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா, சரி நீ அந்த விலைக்கு விக்கிறது சரி. நீ பழைய பாட்டில தான் யூஸ் பண்ற. பாட்டில விடுங்க. பாட்டில் வர்றது அட்டைப்பெட்டி வருது இல்லையா? அது கேஸ்ன்றாங்க. அது எத்தன கேஸ் அதுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னுங்கிறது எனக்கு தெரியல. அது ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது அது அந்த அளவுக்கு கேட்கறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல. அந்த அட்டைப்பெட்டிய ஒரு லாரி வந்து எடுத்துட்டு போகுது. அது வந்து ஒரு தனியா டெண்டர் விடுறாங்க. இந்த இந்த ரீபாட்டிலிங், ரீசைக்கிளிங், இந்த அட்டை பெட்டி போடுறது, இதுக்கு தனி டெண்டர், பாருக்கு தனி டெண்டர் இது எல்லாமே வந்து டாஸ்மாக் தான் விடுறாங்க. இது ஒவ்வொரு நபர் தனித்தனி நபர் எடுக்குறாங்களா? இல்ல ஒரே நபர் தான் எல்லாத்தையும் பண்றாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இதுல டிரான்ஸ்போர்டேஷன். நீங்க டாஸ்மாக்ன்னு போட்டு ஒரு பெரிய லாரி கூட பார்த்துருக்கலாம். ஒரு லாரி ஒண்ணு வரும். அதுலேருந்து தான் வந்து டப்பாவெல்லாம் இறக்குறாங்க. அந்த லாரிக்கு மேடம் ஒரு கிலோமீட்டருக்கு ரூ. 8லிருந்து ரூ. 10 தான் வந்து அ இதுக்கு அதோட வேல்யூ. ஆனா ரூ. 15லிருந்து ரூ. 20க்கு இந்த கவர்ன்மெண்ட் வந்து அதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. நம்ம இங்க ஆட்டோக்காரன்ட்டலாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம். "நீ ஏன்டா இவ்வளோ ரூவா வாங்கிட்டு இருக்கிறன்ட்டு." ஒருத்தன் ரூ. 8க்கு ஒ ஒ ஒரு 1 கிலோமீட்டருக்கு ரூ. 8 வாங்க வேண்டியத, அவன் வந்து ரூ. 20 கவர்ன்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கான். அதுக்கு டெண்டருக்கும் சைன் போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. இது எனக்கு புரியல. இது வந்து இது வந்து ஒரு இமாலய ஊழலா தான் வந்து போகப்போகுது. இது இப்படியே நிக்க போறது கிடையாது. ஒரு இமாலய ஊழலா போப்போகுது. இது தோண்ட, 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 தோண்ட ஒரு பெரிய பூதம் மாரி வந்துகிட்டே இருக்க போகுது. பாட்டில்லேருந்து, மூடியிலேருந்து, அட்டைப்பெட்டியிலேருந்து எல்லாத்துலயும் இது ஊழல் இருக்கு. இது வெறும் எம்.ஆர்.பிக்கு மேல ரூ. 10 வாங்குற ஊழல் மட்டுமே கிடையாது. இது இது வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே இங்க வந்து ஊழல் நடக்குது. இது எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரணுங்கிறது தான் வந்து ஆ என்னோட ஆசை மேடம். ஓகே சார். சார் நீங்க வந்து இந்த உணவு பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் இருக்கு. பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லலாம் அந்த எலைட் உணவுகள் இருக்கு. அது எவ்வளவு தரமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஆ நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த 11 டூ 11 பார்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அங்க பெரிய இது ஸோ நத்திங் டிஃபரண்ட் நத்திங் டிஃபரண்ட். அ இங்க உள்ளது தான் வந்து அங்கேயும் வந்து கிடைக்குது. இதே மொலாசஸ் அ அ மிக்ஸ்டு கன்டென்ட் தான் வந்து அங்கேயுமே கிடைக்குது. அது என்னவா வேணா இருக்கட்டும். பிராண்டி, விஸ்கி ஆர் ரம், அது வோட்கா அது எதுவா இருக்கட்டும். அ இவுங்க தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஐஎம்எஃப்எல் ஃபாரின் லிக்கர் அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் குடுக்குறாங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து இவங்க வந்து தயார் பண்றாங்க. அதுவும் இங்க தான் தயார் பண்றாங்க. அங்க தயார் பண்ணி பாட்டிலோட வந்து இங்க வந்து இறங்குறது கிடையாது. அவன் ரா மெட்டீரியல் மட்டும் தான் குடுக்குறான். தயாரிக்கிறதெல்லாம் இங்க தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இத வந்து நான் வந்து இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர்லாம் சொல்ல மாட்டேன். இது வந்து தமிழ்நாடு மேடு ஃபாரின் லிக்கர் தான். ஸோ வர ரா மெட்டீரியல்ல உள்ள என்ன கலக்குறாங்கிறது எங்கேயுமே போடவே இல்ல. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு கன்டென்ட் அப்படின்னு போட்டு இது வந்து இத்தன பெர்சென்ட், நியூட்ரிஷியன் 10%, புரோட்டீன் 20% உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போடுறது கிடையாது. நமக்கு அது 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 அதோட டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அதனால அங்க தரமானதா கிடைக்குதா அப்படின்னா, அதுக்கு எந்த ஆதாரமுமே இல்ல. அத வந்து நம்ம ப்ரூவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். நம்ம ஒரு நம்பிக்கை தான் எல்லாம். நம்பிக்கை தானே எல்லாமே. பிரபு சார் சொல்ற மாரி. நம்பிக்கை தான் எல்லாம். அது மாரி அதையும் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. அதனால அதுவும் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நிச்சயமா வந்து சொல்ல முடியாது. அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, அ பணம் படைத்தவர்கள் இது மாரியான நான் சொன்ன ஒரு 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 கேவலமான ஒரு என்வைரன்மென்ட்ல வந்து வாங்க முடியாது. அவங்களுக்கு ஏசி போட்டு ஒரு என்வைரன்மென்ட் வேணும் இல்லையா? அதனால அதுக்குள்ள போய் வாங்குறாங்க. இன்னொரு விஷயம், அங்கேயும் ரூ. 10 கூட தான் வாங்குறாங்க. அவன் ஏன்னு கேட்காம அவனும் குடுத்துட்டு வாங்கிட்டு தான் போறாங்க அவங்களும். அதனால அங்கேயும் ரூ. 10 ரூ. 20 ரூ. 40 வந்து அங்கேயும் கூட தான் குடுத்துட்டு வாங்கிட்டு போறாங்க. அதனால அதுவும் வந்து நேர்மையானதா, சுத்தமானதாக, சுகாதாரமானதாக இருக்கும் அப்படின்னு என்னால நினைக்க முடியல மேடம். இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க சார்? இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு அ நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. கள்ளு கொண்டு வரணும், கள்ளு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சீமான் அண்ணன் சீமான் அவர்கள். சூப்பரா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. சீமான் அவர்கள் தான் இத முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்தவரு. அவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. "உனக்கு என்னடா கல்லுன்னு சொன்னா தானடா பிரச்சனை? தென்னம்பான்னு சொல்லு.
பணம்பால்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டு சொன்னாரு. அதுதான் அந்த நீ இனிமே சங்கிலி இல்ல நீ கங்குலிங்கிற மாதிரி உனக்கு கல்லுன்னு சொல்லி அதனடா பிரச்சனை. நீ தென்னம்பால்னு சொல்லி பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இது வந்து சஜஷன் கொடுக்கறதுக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், முழுமையா ஒரே நாள்ல இத மாத்துறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நீ ஒரு 10 டப்பா அந்த பிராந்தி வாங்குற அப்படின்னா, ஒரு டப்பா கல்ல வாங்கி அங்க வையேன். யாரும் வாங்காமலா போப்போறாங்க? எவனாவது ஒருத்தன் வந்து, "கல்லாப்பா? குடுப்பா. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி சாப்பிட்டு, "இது நல்லா இருக்குதே! நம்ம நாளையிலேருந்து இதுவே சாப்பிடலாமே." அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கு வந்து சாப்பிடலாம் இல்லையா? ஸோ இந்த தீர்வுங்கிறது ஒரு பெர்மனன்ட்டான தீர்வா அப்படின்னு சொல்லி அது எனக்கு தெரியல. அது குடிக்கிறவங்களோட மனநிலைய பொறுத்து. ஆனா இவங்க வாங்கி வைக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாதுல்ல. நீ வாங்கி வைக்கிறல்ல. ரூ. 140 ரூ. 150 ஏதோ ரூ. 30 தான் மேம் அதோட அடக்க விலை. அத வந்து இவன் ரூ. 140 விக்கிறான் முதல்ல. அதிலேயே ஒரு ரூ. 10 கூட விக்கிறான். அது வேற விஷயம். அது அந்த பாட்லிங், அந்த பிரிப்பரேஷன் எல்லாம் பார்த்தோம்னாலே நமக்கு ரூ. 30 தான் வருது. டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் எல்லாத்தையும் அது மேல வச்சு அவன் வந்து ரூ. 140 சொல்லிட்டு மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் விக்கிறான். நீ இவ்ளோ விக்கிற இல்ல, அது யாரோ ஒரு பெரிய முதலாளி தானே அந்த ஃபேக்டரி வச்சு நடத்துவான். நீ இதே ஒரு கல்லுன்னு சொல்லிட்டு போனேன்னா, ஒரு தென்னை தோப்பு வச்சிருக்கிறவன், ஒரு பனந்தோப்பு வச்சிருக்கிறவன், அவன்ட்ட ஒரு காச குடுத்து ரூ. 30 நீ வாங்கி வையின்றேன் நான். இப்போ நடக்கிற அந்த டாஸ்மாக் ஊழல் அதுல வந்து ரொம்ப முக்கியமா அடிபடுற 2 பேர்கள் பாத்தீங்கன்னா ஆகாஷ், பிரதீஷ். இதே மாதிரி அடிக்கடி நம்ம வந்து சில நேம்கள்லாம் கேள்விப்படுவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரனாக இருக்கட்டும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க எல்லாம் என்ன ஆவார்கள்னு தெரியாது. என்ன ஆனாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இவங்க என்ன ஆவாங்க சார்? அண்ணன் அசோக் இருக்காருல்ல, பாலாஜி சாரோட தம்பி. ஆஹ் எப்படி அசோக். ஜம்முன்னு வந்தாரு ஒரு நாளைக்கு கோர்ட்டுக்கு. வெள்ளை சட்டை போட்டு, ஜீன்ஸ் பேண்ட்ட போட்டுட்டு, அழகா விபூதி வச்சுக்கிட்டு, ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு, அப்படியே நமக்கே பார்க்கறதுக்கு இவரா ஒளிஞ்சிருந்தாரு. அப்படி ஒளிஞ்சிருந்தா இப்படியா ஆகும்? அப்படிங்கிற மாரிலாம் தோணும்ல. அப்படி இருந்தாரு. ஆமா. இதே போல தான் ஒரு நாளைக்கு ரதீஷும் வருவாரு. இதே போல தான் ஒரு நாளைக்கு அந்த ஆகாஷ்ங்கிறவரும் வருவாரு. அவங்க பாட்டு கோர்ட்டுக்குள்ள போயிட்டு ஜாமீன வாங்கிட்டு அவங்க போயிருவாங்க. அவங்கள்ட்ட காசு இருக்கு மேடம். நெறைய இருக்கு. ஆனா இத நெருக்கணும். இத நெருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. பார்க்கலாம் சார். நீங்க சொன்ன இத்தனை விஷயங்களுக்கும் முடிவெடுக்க போறவங்க வந்து சாதாரண ஓட்டர்ஸ் நினைக்கக்கூடிய மக்கள் தான். பார்க்கலாம் மக்கள் மறந்து விடுவார்களா இல்லையா என்பதை. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக தெளிவாக எடுத்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.